ஒரு படைப்பாளி எங்கோ இருந்து கொண்டு அந்த வாசகனின் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அவனை ஒரு புத்தாக்கம் செய்கிறான். இப்போ ஒரு அப்சல்யூட் பார்பிக்யூ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னா தொடர்ந்து நமக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு இதா இருக்கட்டும், ஃபிஷ் ஃப்ரையா இருக்கட்டும், அல்லது பிரானா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், கட்டுன்னு கட்டிடுவோம். கணக்கு வழக்கே கிடையாது. அன்லிமிட்டட். அது நமக்கு சுவையாகவும் இருக்கும். நிறைய சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அது 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அந்த எந்த அளவுக்கு நம்மளோட பண இருப்பை குறைச்சு நம்மளோட வயிற்றோட அளவை அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் உணருவோம். அதோட விளைவுகள் பின்னாடி வரும். அப்படி எல்லா கதைகளையும் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு கதை கொல்லியாக இங்கு இருக்க விரும்பவில்லை. நான் எந்த கதையுமே இதிலிருந்து நான் சொல்லப் போவதில்லை. ஒரு பழக்கடைக்கு ஒரு பழம் வாங்க செல்கிறோம். ஒரு கொய்யாப்பழம் வாங்க போறோம் அப்படின்னா, அந்த கடைக்காரர்கிட்ட கொய்யாப்பழம் வேணும்னா, அவர் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெட்டி நம்ம கிட்ட குடுப்பார். சுவைத்து பார்த்துட்டு வாங்குங்கன்னு. அது நல்லா இருக்கு சார் 2 கிலோவா குடுங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறமாவும் சும்மா இருக்க மாட்டாரு. இன்னொரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி இன்னொரு துண்டு குடுத்து இத சாப்பிட்டு பாருங்க. சரி அதுலயும் 1 கிலோ குடுங்க. இன்னொரு திராட்சை ஒரு ஆரஞ்சு குடுத்து ஒரு 2 சுளைய குடுத்து இதையும் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. இதையும் 1 கிலோ குடுங்க. நம்ம 1 கிலோ கொய்யாப்பழம் வாங்க போயிட்டு, அங்க ஒரு 4 கிலோ வந்து பழங்கள வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படி நான் ஒரு பழக்கடைக்காரராக நெய்வேலி பாரதிகுமார் அவர்களின் இந்த நூல்களில் உள்ள பழங்களாக நினைத்து அதிலிருந்து ஒவ்வொரு துண்டுகளாக உங்களிடம் சுவைக்க தருகிறேன். அவற்றை நீங்கள் உட்கிரகித்து வாசிப்பதும் வாங்கி படிப்பதும் உங்களுடைய தேர்வு. இந்த கதை களம் பற்றி, இந்த சிறுகதை தொகுப்பில் உள்ள கதை களம் பற்றி நான் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம், இளம் எழுத்தாளர்களுடைய கதைகள், எழுத்து நடை, அதற்குள் நமக்கு பெரிதாக அனுபவம் இருப்பதில்லை. நான் இளம் எழுத்தாளர் அப்படின்னு பாரதிகுமாரை சொல்றேன் அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து இந்த பாருங்க அவங்க சிரிக்கிறாங்க. நான் ஏன் இளம் எழுத்தாளர் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு போட்டி விட மாட்டாருங்க. எங்க சிறுகதை போட்டி, நாவல் போட்டி எது வச்சாலும், ஒரு சின்ன அமைப்பு நடத்துற ஒரு கவிதை போட்டியா இருந்தாலும் அவர் பங்கேற்பார். பங்கேற்றா முதல் பரிசு அவருக்கு தான். அடுத்ததுதான் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு வந்து வைப்பார். அந்த மாதிரி அத்தனை ஆர்வத்தோட எல்லா போட்டிகளிலுமே கலந்துக்கக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர். இளம் எழுத்தாளருக்குடைய அந்த உத்வேகம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அப்படி போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர், அவருடைய நடைக்குள்ள நமக்கு பெரிதா அனுபவம் வந்து அறிமுகம் இருக்க போவதில்லை. அதற்கு நாம் பழகி இருப்பதில்லை. இதே ஒரு முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களோட எழுத்து அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உள்ள படிக்கும் போதே ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுவோம். அந்த கதைக்குள்ளார, அந்த நடைக்குள்ளார நம்மளால எளிதா போய் நம்மளால உட்கிரகிக்க முடியும். ஒரு தி. ஜானகிராமனையோ ஒரு அசோகமித்திரனையோ படிக்கும் இந்த இயல்பான தன்மையோட ஒரு இளம் படைப்பாளியோட கதைகளை நம்ம வாசிக்க முடியறதில்ல. இப்ப ஜானகிராமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீஜாவோட கதைகள்ல கும்பகோணம், அந்த காவிரி ஆற்று படித்துறை, வெற்றிலை செல்லம், இந்த மாதிரியான நமக்கு பழக்கமான இடம் வரும். ஈஸியா நம்ம கதையில அதுக்குள்ள நம்ம உள்ள இறங்கிடுவோம். அவங்களுக்கும் அந்த தான் அனுபவித்த கதைக்களங்களில் தாம் ஏற்கனவே பழகிய அந்த வாழ்வியலில் கதைகளை சொல்வது என்பது மிகவும் எளிதான ஒன்று. ஒரு எளிய நடை. கதையை ஈஸியா அதை நகர்த்திட்டு போயிடலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கதைக்களங்களை கட்டமைத்து அதில் கதைகளை நகர்த்துவது என்பது மிகப்பெரிய சவால். அப்படிப்பட்ட ஒரு சவாலை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு புதிய புதிய கதைக்களங்களில் சிறுகதைகள், ஒவ்வொரு சிறுகதையையும் நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார் பாரதிகுமார் அவர்கள். ஒரு கதை ஒரு ரயில் ஓட்டுநர் பற்றி. அந்த கதையில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ரயில்வே துறையில் பயன்படுத்தப்படும் செயல்முறைகள், அங்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் சார்ந்த சொற்கள், அதன் நடைமுறை, அவருக்கு ஏற்படும் அந்த அனுபவங்கள் எல்லாமே அதை சொல்லும் போது, இவர் தான் அந்த ரயில் ஓட்டுநரா இருப்பாரோ, இவர் ரயில் ஓட்டுநரா கொஞ்ச நாள் பணியாற்றி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வருது. அடுத்த கதையிலே பாத்தீங்கன்னா சங்கு குளிப்பவர்கள் பத்தி எழுதுறாரு. அப்ப சங்கு குளிக்கிறாங்கன்னா இவர் தான் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உள்ள போயிட்டு அந்த மண்ணை குத்தி சரிஞ்சு சரிஞ்சு சங்கு தேடுவாரோ, அந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுது. இன்னும் ஒரு இடத்துல அயலக அரசியல் பத்தி பேசுறாரு. அயலக அரசியல் தான் இந்த புத்தரின் பேராசை பல் அப்படிங்கிற இந்த கதையை, அந்த தலைப்பை தான் இந்த நூலுக்கு தலைப்பா வச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும், இந்த தலைப்பு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சிக்கு நம்ம போறோம் அப்படின்னா, புத்தரை பத்தின, புத்தரோட அட்டைப்படமும் புத்தரோட பேர தலைப்பில் வைக்கப்பட்ட கவிதை தொகுப்புகளும் சிறுகதை தொகுப்புகளும் ஒரு அரங்கிற்கும் ஒரு 10 புத்தகமாவது நிச்சயமா இருக்கும். ஒரு தனித்துவமிக்க இந்த நூலுக்கு அத்தனை காமனான ஒரு கதையை ஏன் வைக்கணும்? இன்னும் சொல்ல போனா அந்த கதையை விட பல கதைகள் இதுக்கு சிறப்பா இருந்தது. சிறப்பான கதைகளா எனக்கு பட்டுச்சு. ஒரு வாசக பார்வையில நான் சொல்றேன். இன்னொன்னு, நான் சிறுகதைகள் எழுதி பெரிய அளவுல அங்கீகாரம் எடுத்துக்கிட்ட ஆள் கிடையாது. இப்பதான் பழகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
கவிதைகள் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அப்படிப்பட்ட சூழல்ல எனக்கு கவிதை புத்தகத்தை பேசுவதற்கு தராமல் எனக்கு சிறுகதை தொகுப்பை கொடுத்ததற்காக என்னுடைய மென்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையில பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அவங்களுக்குன்னு பதிவு செய்யப்பட்ட பெயர் இருந்தா கூட, நம்ம வந்து ஒரு செல்ல பெயரால அவங்கள கூப்பிடுவோம் இல்லைங்களா? அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு புடிச்சவங்கள. அப்படி இந்த கதை புத்தகத்துக்கு நானே எனக்குன்னு வச்சுட்ட பேர் வந்து பேரமைதியின் ஓசை அப்படின்னு. அந்த கதை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது கவித்துவமாவும் இருக்கு அந்த தலைப்பு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த மாரி அயலக அரசியல், ஒரு ரயில்வே ஓட்டுநருக்கான அந்த வாழ்வியல், சங்கு குளிப்பவர்கள், இப்படி புதிய புதிய கதைக்களங்களை சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கதைக்களம் என்னன்னா, ஒரு சரக்கு லாரி ஓட்டுநர் பண்ருட்டியிலேருந்து இந்தூர் வரைக்கும் பயணம் போறாரு. அந்த பயணத்தை பத்தி எழுதும்போது, இந்த பயணத்தை இவர் மேற்கொண்டிருப்பாரோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு ஒரு திக்கான அனுபவம். அந்த அகமத் நகர் பாதையில போறாரு. ஒரு ரெட் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. அந்த பகுதியில போகும்போது விஷப்பை நிரம்பிய அந்த கருநாகத்தை கையில எடுத்துக்கிட்டே போற மாதிரி அப்படின்னு எழுதுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு சூழல். அங்க ஸ்பீட் பிரேக்ல கூட திருட்டு கும்பல் மேல ஏறி அந்த தார்பாயெல்லாம் கிழிச்சு உள்ள இருந்து சரக்குகளை திருடிட்டு போயிடுவாங்க. கொலை, கொள்ளை அதிகமாக நிகழக்கூடிய அந்த தடம். அந்த தடத்தை பத்தி அத்தனை அழகா எழுதிட்டே போறாரு. இது மாதிரி 13 கதைக்களங்களும் 13 வகையா இருக்கு. அது ஒவ்வொரு கதைக்களத்திலும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. ஒரு படைப்பாளியும் அவனோட படைப்பையும் நம்ம அதே குணாதிசயத்தோட ஒரே தட்டுல வச்சு பார்க்கக்கூடிய கூடாது. ஆனா இத படிக்கும்போது இவரோட வாழ்வியல் அனுபவத்திலேருந்து தான் எழுதுறாரோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுத்துற அளவுக்கு எழுதணும்னா எந்த அளவுக்கு அந்த களம் சார்ந்த வாழ்வியலோடு இவர் சிறிது நாளமாவது பயணித்திருக்க வேண்டும், அல்லது அதற்கான வாசித்தல் தேவைப்படும், அதற்கான நபர்களோடு அவர் தன்னுடைய நட்பை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அத்தனை உழைப்பும் அத்தனை நேரமும் தேவைப்படும். அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு புதிய புதிய கதைக்களங்களில் இந்த கதைகளை நகர்த்தி வந்திருக்கிறார். அதே போன்று ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சும்மா போற போக்குல ஒரே கதையா அப்படியே எழுதிட்டே போறதை விட அங்கங்க புதிய புதிய தகவல்களை சொல்றாரு. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வர்றோம், ஒரு 3 மணி நேரம் இங்க நம்ம செலவு பண்ணிட்டு வெளியில போறோம்னா, அன்று இரவு முழுக்கவாவது இந்த இலக்கிய கூட்டம் நம் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உணர்வு ரீதியாகவோ, அல்லது ஏதோ ஒரு அனுபவ ரீதியாகவோ, அல்லது ஏதோ ஒரு புதிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் என்ற திருப்தியுடனவோ ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கணும். அதே மாதிரிதான் வாசிப்போம். நம்ம ஒரு புத்தகத்துக்கு போதுமான நேரம் கொடுத்து, நம்மளோட நேரத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்துல இருந்து ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். அப்படி இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நிறைய தகவல்கள், இம்மி அளவு அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். அந்த இம்மி என்பது ஒரு அரிசியோட வகை அப்படிங்கிறது நான் இந்த புத்தகத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இம்மி அளவுங்கிறது ஒரு மிகச்சிறிய அரிசி. 8 இம்மி சேர்ந்தது ஒரு எள் அளவு, 8 எள் சேர்ந்தது ஒரு நெல் அளவு, 8 நெல் சேர்ந்தது ஒரு பெருவிரல் அளவு அப்படின்னு ஒரு அளவு பத்தின ஒரு தகவலை அதுல குறிப்பிடுறாரு. இன்னொரு இடத்துல 1000 சிப்பிகள் கூடும் இடத்தில் ஒரு வாமவர்த்தி கிடைக்கும். வாமவர்த்திங்கிறது ஒரு இடம்புரி சங்கு சார், இடம்புரி சங்கு. 1000 வாமவர்த்திகள் கூடும் இடத்தில் ஒரு வலம்புரி சங்கு, 1000 வலம்புரிகள் கூடும் இடத்தில் ஒரு சலஞ்சலம், 1000 சலஞ்சலம் கூடும் இடத்தில் ஒரு பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்றாரு. சங்கு குளிப்பவர்கள் பற்றி அந்த கதையில இந்த விவரணைகள் வந்து வருது. இப்படி தகவல்களை சொல்லும்போது ஒரு ஆபத்து என்ன இருக்கு அப்படின்னா, அந்த எழுத்தாளர் தன்னுடைய மேதாவித்தனத்தை சொல்றதுக்காக இதெல்லாம் அந்த கதையில நடுவுல வந்து திணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு படத்தை ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி வைப்போம் இல்லைங்களா, ஒரு ஆணி அடிச்சு மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தகவல்கள் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒவ்வொரு கதையிலையும் இருக்கு. அதுதான் அந்த படத்தை, அந்த கதையை ஆணி அடிச்சு நம்ம மனசுல பதிய வைக்கக்கூடிய தன்மையுடைய அந்த கருத்துக்களா அந்த தகவல்களை கொடுக்கிறார். புத்தருக்கு பெண் சிஷ்யை இருந்ததும் இது மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. கெமா என்ற பெண் சிஷ்யை. அப்புறம் அந்த லாஹேலி மொழியில ராமாயணத்துல சீதையோட அப்பா வந்து ராவணன், அந்த மாதிரியான உருவகங்கள். இந்த மாதிரி இந்த கதையில நிறைய தகவல்களை சொல்லிட்டே போறார். இன்னொன்னு இந்த கதையோட அந்த மொழி வளம். அவரு கதிர்பாரதி நண்பர் சொன்ன மாதிரி அந்த குற்றியலுகரம் பத்தி சொல்லும் போதே நினைச்சேன், இவர் என்னன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காரு, இந்த பேர் வந்து குற்றியலுகரம்னு வச்சிருக்காரு. இது எப்படி? அப்ப பாருங்க, அதுல கூட அந்த தான் மொழியை அவரால் விட்டு கொடுக்க முடியல. எத்தனையோ தலைப்புகள் வச்சிருக்கலாம், ஏன் குற்றியலுகரம்னு கொண்டு வந்து வைக்கணும்? அந்த பாபுங்கிற பேர் கூட நான் அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்களோன்னு நினைக்கிறேன். அது உச்சரிக்கும் போதே அதுல குற்றியலுகரம் வருது. அந்த பாபு அப்படின்னு நம்ம ஊ வச்சுலாம் கூப்பிட மாட்டோம், பாபு அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஊவோட சத்தம் குறைந்து ஒலிக்கும். அந்த மாதிரி தான் வச்சிருக்காரோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதுல மொழிக்கான இடம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ சமீபத்துல எல்லாருடைய கருத்தும் எப்படி இருக்குன்னா, நான் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு படைப்பாளி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான்னா அவன் என்ன சொல்ல வரானோ அதை மட்டும் பாருங்க.
அவன் இக்கு போட்டிருக்கானா, இன்னு போட்டிருக்கானா, இச்சு போட்டிருக்கானா, எந்த நா போட்டிருந்தா உங்களுக்கு என்ன? அவன் சொன்னது உங்களுக்கு புரியுது இல்ல? அதோட விடுங்க. மொழி வந்து ஒரு கருவி. அது மூலமா அந்த படைப்பாளி ஏதோ சொல்ல வரான், சொல்றான், உனக்கு புரியுது. அதோட கடந்து போ. இதுல எதுக்கு நீ தப்பு கண்டுபிடிக்கிற? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பரவலா இருக்கு. அது அப்படி கிடையாது. அந்த மாதிரி படைப்பாளிகள் தொடர்ந்து இயங்க முடியாது. ஒரு காலத்துல அந்த மொழி அவங்கள தள்ளி விட்டுட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும். ஜாக் அண்ட் த ஜெயண்ட்னு ஒரு கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு பீன் மரம் வந்து வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி தான் மொழி. தன்னோட வளர்ச்சியில வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கிட்டு போய் நடுவுல உதுத்து விட்டுட்டு மேல போயிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி மொழியை நேசித்து, அந்த மொழியோட ஆளுமையினால வசீகரிக்கப்பட்டு, தொடர்ந்து அது பின்னாடியே பயணிக்கிறதுனால படைப்பாளியா மாறி, அந்த படைப்பாளி அடுத்தடுத்த தளங்களிலும் அந்த மொழியை தன் கைப்பற்றி அழைச்சிட்டே போகும்போது, அந்த மொழி அவனை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அப்படித்தான் பாரதிகுமார் வந்து இந்த கதையில நிறைய இடங்கள்ல சங்க பாடல்கள், அற்புதமான சொல்லாடல்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு இலை அப்படிங்கிற ஒரு கதையில, ஒரு இலை எடுக்கிற பையன். பையனா ஒரு வளர்ந்த ஆள் தான், நல்லா படிச்சவரு. அவர் வந்து ஒரு இலை எடுக்கிற தொழில் செய்றாரு. ஒரு கேட்டரிங் ஆஃபீஸ், ஒரு கேட்டரிங் கம்பெனி. நம்ம கல்யாண வீட்டுக்குலாம் சமைக்கிறாங்க. அங்க வந்து இலை போடுறது, இலை எடுக்கிறது தான் வந்து அந்த பையனோட வேலை. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையனோட குணாதிசயம், அந்த கதாபாத்திரத்தை எப்படி சித்தரிக்கிறார்னா, எப்பவுமே அவனுக்குள்ள ஒரு பாட்டு, பாடல் வரி ஏதோ ஒலிச்சுட்டே இருக்கும் மனசுக்குள்ள. நமக்கு கூட நெறைய பேருக்கு அந்த மாரி இருக்கும். ஏதோ ஒரு சம்பவத்த பார்க்குறோம்னா, அது தொடர்பான வரிகள் மனசுக்குள்ள ஓடும். அந்த மாரி தினம் தினம் ஏதோ ஒரு வரிகள் வந்து அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்ப ஒரு இடத்துல அவனுக்கு வந்து ஒரு நாள் ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது. அவன் அவன் பாடத்திட்டங்கள்ல படிச்ச ஒரு பாட்டு. "அன்னமாட்சி அனையராகி" அப்படின்னு ஒரு வரி வருது. அந்த வரி மட்டும் தான் அவனுக்கு வருதே தவிர, அதுக்கு அடுத்த லைன் என்னங்கிறது அவனுக்கு பிடிபடவே இல்ல. நாள் பூரா அதையே சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அன்னைக்கு அந்த பந்தி பரிமாறுற இடத்துல அவனோட தமிழாசிரியர பார்க்குறான். அந்த தமிழாசிரியர் என்ன சொல்லிக் குடுத்தாருங்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவரு வந்து மனப்பாட பாட்ட படிக்கும்போது, அந்த ஒற்றெழுத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து படிங்கடா. அந்த இத்து, இக்க அழுத்தி சொல்லி மனப்பாடம் பண்ணுங்கடா. அப்பதான் படிக்கும்போது அடுத்த வரிய அது டக்குன்னு எடுத்து குடுக்கும் அப்படின்னு. அப்ப இவன் உடனே அன்னமாச்சி அணையராகித் அப்படின்னு சொல்றான். அந்த இத்த போடும்போது, அன்னமாச்சி அணையராகித் தமக்கென முயலா நோற்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானேன்னு அந்த வரி அடுத்தடுத்து அவனுக்கு சரசரன்னு வருது. அந்த ஒரு இத்து தான். அது சொன்ன உடனே அவனுக்கு கடகடன்னு வருது. அந்த மகிழ்ச்சியில போய் அந்த ஆசிரியர் முன்னாடி நிக்கிறான். ஐயா, நான் உங்ககிட்ட தான் நான் படிச்சேன் அப்படின்னோனே, அவர் கண்டுக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கதையில இன்னொரு ஆசிரியர், அவரும் வந்து ஒரு கணக்கு பாடத்த ஒரு நீர்க்காரன்ங்கிற ஒரு தாழ்ந்த நிலை சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் வைக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவன் கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. ஆனா அவனோட பையனுக்கு கல்வி அறிவு குடுக்கறதுக்கு அவர் மனசு வந்து முயற்சி பண்ணல. அப்போ 2 பேருமே ஆசிரியர்கள் தான். ஒருத்தர் பொருளாதார நிலையில தாழ்ந்த நிலையில இருக்கான்றதுக்காக அவன கண்டுக்கவே இல்ல. இன்னொருத்தர் வந்து சமூக கட்டமைப்பு, சமூக படிநிலையில ஒருத்தன் கீழ இருக்காங்கிறதுனால, அவன இன்னொரு ஆசிரியர் வந்து கண்டுக்கல. 2 பேருமே தன்னுடைய பணியில இருந்து விலகி இருக்காங்கங்கிற ஒரு முரண வந்து, அந்த முரண்னு வாசகனுக்கு புரியிற அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு அந்த கதைகள், 2 கதைகள்லயுமே. அதே மாதிரி ஒரு இடத்துல இந்த "யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அதுல "சாதலும் புதுவதன்றே" அந்த ஒரு வரி முக்கிய லைனா அந்த புத்தரின் பேராசைப்பல் கதையில ஒரு கேரக்டராவே அந்த வரிகள் வந்து ஊடாடி வருது. இந்த மாதிரி மொழியை வந்து அழகா கொண்டு போறாரு. நெறைய சொற்கள், புதிய சொற்கள், வழமையான சொற்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கதை எழுத முடியுது, கவிதை எழுத முடியுது. ஆனா, அதெல்லாம் தவிர்த்து ஒரு படைப்பாளிய தான் நம்பி இருக்கணும், கதைக்காகவும், கவிதைக்காகவும் அப்படின்னா, நம்மளோட மொழி வளம் கூடுதலா இருக்கணும். அப்படி புதிய புதிய சொற்கள் நம்ம தமிழ்ல எவ்வளோ கொட்டி கிடக்கு. அத வந்து வழக்கத்துக்கு, புழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த ஊரான் எறும்பு அப்படிங்கிற ஒரு சொல் பார்த்தேன். அது அது எனக்கு என்னன்னு தெரியல. எங்க ஊர் பக்கம் நாங்க ஊரான்னு அது சொல்றது இல்ல. அது பார்த்தேன். இந்த கட்டெறும்பு மொய்க்கும் இல்லைங்களா? பெரிய பெரிய எறும்பு. அது ஊரான் எறும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எண்ணெய தடவும்போது இந்த சலும்பர தடவுறது. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு சார். எங்க பாட்டி உயிரோட இருந்தப்போ சொல்லும். நல்லா சலும்பர தடவு அப்படிங்கும். நான்லாம் பயன்படுத்தினதே இல்ல. ஆனா திரும்ப இத இப்ப இங்க படிக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு வர மாரி இருந்தது. அதே மாரி பாடுறது, நல்லா பாடுனாங்க அப்படிம்பாங்க. அது என்னன்னா பாட்டு கிடையாது. நல்லா வையிறது தான் பாடுறது. நல்லா பாட்டு வாங்கி கட்டுனா, நல்லா பாட்டு விட்டு கட்டுனேன் அப்படிம்பாங்க எங்க வீட்லலாம். அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொன்னு அந்த சொலவடைகள். "உழக்குக்கு கிழக்கு மேற்கு பார்க்குற வேல" அப்படின்னு. "உழக்குக்கு கிழக்கு மேற்கு பார்க்குற வேல." இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இத வாசிக்கும்போது, நமக்கு அந்த காலகட்டத்துக்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து சூழலியல் சார்ந்த இவரோட அந்த ஈடுபாடு. நடப்பவை எல்லாத்தையும் எழுதுறது தான் ஒரு எழுத்தாளனோட வேலை. ஆனா இல்ல. நான் நடக்கிறத, பார்க்கிறத எழுதுறேன் அப்படிங்கிறது வேலை கிடையாது.
அவனுக்குன்னு ஒரு அறம் இருக்கணும், ஒரு சூழலியல் சார்ந்த அறம் இருக்கணும். தன்னோட கதைகள்ல, படைப்புகள்ல முடிந்த இடத்துல அந்த சூழலியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யும் போது தன்னை அறியாமல் அவன் வாசகன் மனதில் இயற்கை மீதான, சூழலியல் மீதான தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். அப்படி காடு திருத்தி நாங்கெல்லாம் ஊராக்கணும், செடிகள் வேண்டாத செடிகளை வெட்டி வேண்டிய செடிகளை நட்டு நாங்க வீடு கட்டினோம். அதுல பாத்தீங்கன்னா அப்ப தோட்டம் பெருசா இருக்கும், வீடு வந்து சின்னதா இருக்கும். இப்ப வீடு பெருசா இருக்கு, தோட்டத்துக்கு இடமே இல்லை. இப்படி ஒரு பத்தி பதிவு செய்றாரு. இப்ப நாங்க இங்க ஊரை திருத்தி ஏரியாக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளையில எல்லாமே எங்களை முழுகிட்டு போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது இதை படிக்கும்போது அதை எங்களால ஒப்பிட்டு பார்த்துக்க முடிஞ்சுது. இன்னொரு இடத்துல ஒரு அசையாத பூதத்தை கூட நம்பிடலாம், கம்முன்னு இருக்கிற கடலை நம்பக்கூடாது, கிளம்புச்சுன்னா 5 ஆள் உயரத்துக்கு எகிரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த அவதானிப்புகள், இதை வந்து நமக்கு சாதாரணமா ஒரு கடலை பார்க்கும்போதோ இந்த வரிகள் வந்து என்ன அறியாம நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வாசகனுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்க பதிவு பண்றீங்க, மனசுக்குள்ளார ஈடுபடுத்துறீங்க. இன்னொன்னு இவரோட கதை மாந்தர்களோட சித்தரிப்பு. இப்போ ஒரு கதை மாந்தர் சித்தரிப்புங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. எந்த ஒரு கதைக்கான கதாபாத்திரத்தை எழுதும் போதும் அதுல அந்த எழுத்தாளனுடைய குணாதிசயம் தான் முன்னாடி துருத்திட்டு நிற்கும். அதை தாண்டி அதை வெளியில தள்ளிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கான குணாதிசயத்தை ஏற்றி நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ டி ராஜேந்தர் படத்தை எடுத்துட்டு அவரோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே பக்கா செமையா இருக்கும். ஆனா அவரோட கதாபாத்திரங்கள் எல்லாரும் அவராவே தான் இருப்பாங்க. அதுல ஒரு லேடி கேரக்டருக்கு ஹீரோயின் நடிச்சா கூட அவரை மாதிரியே தான் தலையை அசைச்சு அசைச்சு வசனம் பேசுவாங்களே தவிர எல்லார்கிட்டையும் அவரோட தாக்கம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு அந்நியத்தன்மையை ஏற்படுத்தும் அந்த கதையிலேருந்து. அப்படி இல்லாம ஒரு கதாபாத்திரத்தையும் டெஃபினட்டா அதுக்குரிய அந்த ஷேப்போட அது எப்படி பேசுமோ அப்படிதான் கடைசி வரைக்கும் அதை அழகா கொண்டு போறாரு. இன்னும் அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர் பெயர் சூட்டும் விதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குற்றியலுகரம் பாபு மாதிரி தான். ஒரு கதையில ஒரு மனிதர், அவர் வந்து ரயில் என்ஜின் டிரைவர், அவருக்கு சிறுநீர் கழிவதில் ஒரு பிரச்சனை இருக்கு, உடல் உபாதை இருக்கு, அவரால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் வந்து தொடர்ந்து அது குறிப்பிட்ட நேரத்துக்கு வெளியேற்றி ஆகணும், வெளியேற்றலைன்னா அவருக்கு உயிருக்கே பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சூழல். அவருக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காரு? பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான் என்ன பண்ணா, அணைய கட்டி தண்ணியை தேக்கி வச்சான். இவர் வந்து தன்னோட யூரினை தேக்கி வைக்கிறாரு, இவருக்கு பேரு பெருவளத்தான், இப்படி பேர் வைக்கிறாரு. இன்னொரு ஒரு அயலக அரசியல் பேசுற அந்த புத்தரின் பேராசை பல்ல பாத்தீங்கன்னா ஐந்தான்னு ஒருத்தன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறவங்களுக்குலாம் 5ஆம் படை வேலை செய்யறான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல அந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு ஐந்தான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ள கூட நுணுக்கமான ஒரு விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வராரு. அடுத்தது இவரோட சொற்சிக்கனம். கதிர்பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு லைனும் கவித்துவமா இருக்கு, நிறைய வரிகள். ஒரு சொல்லை எடுத்துட்டோம்னா அந்த வாக்கியத்தோட பொருள் நமக்கு புரியாம போயிடும். இது ஒரு விதத்துல பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். இவ்வாறு நீங்க எழுதிட்டே போனீங்கன்னா ஒரு நாவல் எழுத நினைச்சீங்கன்னா ஒரு சிறுகதை தான் எழுத முடியும். ஒரு சிறுகதை எழுத நினைச்சா ஒரு கவிதையோட நின்றும். ஏன்னா அந்த அளவு கண்டென்ஸ் பண்ணி சொற்சிக்கனத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து அளவு ரொம்ப சிறுத்துரும். அது போட்டி கதைகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க வரையறைகள் எழுத்து வரையறைகள் வச்சிருப்பாங்க, சொற்களோட வரையறைகள், அதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி சொற்சிக்கனம் ரொம்ப அழகா இருக்கு, ஒவ்வொரு வரியும் கச்சிதமா இருக்கு. கவித்துவம், அவ்வளோ அழகான கவித்துவம் மிக்க வரிகள் அந்த நூல் ஃபுல்லா இறஞ்சிருக்கு. ஒரு ஒட்டடை படிகிற ஓசையை ஒளிப்பதிவு செய்ய முடியுமான்னு ஒருத்தன் நினைக்கிறான். நம்ம மனசு கற்பனை பண்ணுது, எப்படி அந்த பூ பூக்கும் ஓசை, அது மாதிரி இந்த ஓசையை எப்படி இருக்கும், இந்த ஓசை இருந்திருந்தா, அந்த ஓசையை நம்மளால கேட்க முடிஞ்சிருந்தா அந்த ஓசை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை பண்ணக்கூட முடியுது நமக்கு. இன்னொன்று சாதுவான கடல். அதிகாலையில சாதுவாக கடல் தள்ளாடி கொண்டிருந்தது. அந்த கடல் நைட்டு முழுக்க தனிமையில இருந்ததாகவும் காலையில மெதுவா தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்ற வரிகளும் அருமையான வரிகள். அடுத்து அதுலேயே அந்த ஓசை, ஒரு இசை கோர்ப்பவன், ஒரு காட்சிகளுக்கு இசை கோர்க்கக்கூடிய ஒரு கலைஞன், அவனை பத்தி சொல்லும்போது காட்சிகளுக்கு அந்த ஓசைகளை ஊற்றுறது வந்து உடலுக்குள் உயிரை மெல்ல மெல்ல ஏற்றுவது போன்றது அப்படின்னு சொல்றாரு. உடலுக்குள்ள அந்த உயிரை ஏற்ற மாதிரி காட்சிக்குள்ள அந்த ஓசைகளை அந்த இசை கலைஞன் ஏத்துறான் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து சரியாக கலக்கப்பட்ட மதுவை போல போதை ஏற்றுகிறது அப்படின்னு ஒரு வரி. இதெல்லாம் வந்து ரொம்ப வசீகரமான வரிகள். ஒரு வரிகள்லையும் அந்த கவித்துவம் வந்து அற்புதமா மிளிருது. இன்னொன்று வாசகனுக்கான அந்த வெளி. ஒரு கதையை ஒரு வாசகன் படிக்கிறான்னா சும்மா அவன் வெறுமனே வாசிச்சுட்டு போறதில்லை.
அந்த வாசகனுக்குன்னு ஒரு இடம் அந்த கதையில கண்டிப்பா இருக்கணும். அவனுக்கு அந்த இடத்த குடுக்க வேண்டியது ஒரு எழுத்தாளனோட வேலை. அந்த கதை என்ன சொல்ல வருதுங்கிற எல்லாத்தையும் வெளிப்படையா அந்த எழுத்தாளரே சொல்லிட்டா, அப்புறம் என்ன வாசகனுக்கு அங்க என்ன வேலை இருக்க போகுது? ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வாசகன் வந்து படிச்சு தான் என்ன உணர்றான் அப்படிங்கிறது, நான் இத உணர்ந்துட்டேங்கிற ஒரு களிப்பையோ, அல்லது ஒரு புதிரை விடுவித்த மாதிரியான ஒரு மன திருப்தியையோ அந்த வாசகனுக்கு ஒரு எழுத்தாளன் கொடுக்கணும். அந்த மாதிரி இவரோட கதைகள் நிறைய கதைகள் வந்து அந்த மாதிரி சொல்லுது. ஒரு உயிர் வலிங்கிற கதையில அவரோட வலிய சொல்லும் அதே நேரத்துல, அவர் பெறுற அந்த விடுதலை உணர்வப்ப, அந்த வாசகனுக்கும் அப்படி ஒரு விடுதலை உணர்வு ஏற்படுகிறது படிக்கும்போது. அடுத்தது சலஞ்சலம் கதையில அதோட முடிவு. வாசகன் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த சலஞ்சலம் சங்கு கிடைச்சதுனால, அவன் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில முன்னேறுறான்னு எடுத்துக்கலாம். ஒரு பிச்சைக்காரன் ஆகலான்னு எடுத்துக்கலாம். சலஞ்சலம் வச்சிருக்கிற அவனே தான் மகாவிஷ்ணுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாசகனோட தேர்வு எப்படி வேணா அமையலாம். அந்த மாதிரி வாசகனுக்கான ஒரு ஈடுபாட்டையும், அதற்குரிய இடத்தையும் எல்லா கதைகள்லயுமே கொடுத்திருக்காரு. இன்னொரு தேடலுக்கு வித்திடக்கூடிய சிறுகதை தொகுப்பு இது. சும்மா படிச்சுட்டு கடந்துற முடியாது. தேடல்னு ஏன் சொல்றேன்னா, அதுல ஜாக் ஃபோலே பத்தி சொல்றாரு ஒரு கதையில. ஜாக் ஃபோலே யாருன்னா, முதல்ல ஊமை படமா இருந்து, அடுத்து வந்து ஒலி படமா மாறும்போது, அதுக்கு ஒரு காட்சிகள் பேசும்போது, இது பேசுற ஒலி நமக்கு கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி, தனியா ஒலி ட்ராக், சவுண்ட் ட்ராக் குடுத்து அத ஏத்தி, அப்படிதான் வந்து ஒலி திரைப்படம் உருவாச்சு. பேசும் படம் உருவாக ஆரம்பிச்சது. அதுலேருந்து தான் ஒரு கேரக்டர் ஒரு பேரமைதியின் ஓசையில உருவாக்குறாரு. அவனுக்கு ஜாக் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இவர் ஜாக் ஃபோலின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. நான் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா அவர பத்தி படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு தேடல வந்து எனக்கு இவர் குடுக்குறாரு. இன்னொரு இடத்துல, இந்த வெள்ளத்தப்போ எங்க அம்மா என் கூட இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அந்த "விரலன்றே செங்காந்தள் மலர்களை நீ சொன்னால் நான் நம்பி விடவோ" அந்த வரிகள் பத்தின பாட்டு கேட்கும்போது, இந்த செங்காந்தள் மலர் பத்தி எங்க வாத்தியார் ஒண்ணு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மான்னா, அது வந்து தீ புடிச்சு எரியுமாம். அந்த செங்காந்தள் மலர் மலர்ந்திருக்கிறத பார்த்தா, தீ புடிச்சு எரியிற மாரி இருக்கும். அத பார்த்து குரங்கு பயந்து போய் இப்படி கைய கைய நெட்டி முறிக்குமாம். அப்படி நெட்டி முறிக்கும். அந்த மாரி எனக்கு ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் எடுத்தாரு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு செய்தி தான். அப்படி ஒரு உரையாடல்ல சொன்னது. அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப இந்த கதைய நான் படிக்கிறேன். ஒரு கதையில செங்காந்தள் மலர பத்தி இவரு எழுதுறாரு. செங்காந்தள் மலருக்கு கார்த்திகை பூன்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு. இந்த கதைய படிச்சு முடிச்சோனே எனக்கு இன்னும் செங்காந்தள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து, எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அது என்ன பாடல்? செங்காந்தள் மலர பத்தினா, எனக்கு அது பாட்டுலாம் ஞாபகம் இல்ல. இந்த மாரி ஒரு வரிகள் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு வரி, ஒரு சொல்லாவது சொல்ல முடியுமா அந்த பாடல்ல? அந்த பாடல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படின்னு சொல்லும்போது அவங்க, இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ட்டாங்க. திரும்பவும் அவங்களே எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, ஒரு வரி மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டேனா, திங்கள் கொழுந்தெழுந்த செஞ்சடையான் குன்று. இப்படின்னு ஒரு வரி மட்டும் வரும். ஆனா அந்த பாட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. நான் அந்த திங்கள் கொழுந்தெழுந்த செஞ்சடையான் குன்ற போட்டு போட்டு அடிச்சு தேடி, ஒரு நாள் ஃபுல்லா தேடி கடைசியா அந்த பாட்ட கண்டுபிடிச்சுட்டேன். அது என்ன பாடல் அப்படின்னா, திரு ஈங்கோய் மலை 70 அப்படின்னு நக்கீரர் எழுதின ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அதுல வந்து செங்காந்தள் மலர பத்தி ஒரு பாடல் வருது. "வழகிதழ் காந்தள் மேல் வண்டிருப்ப ஒண்தீ, முழுகியதென்றஞ்சி முழுமந்தி பழகி எழுந்தெழுந்து கைநிறிக்கும் ஈங்கோயே திங்கள் கொழுந்தெழுந்த செஞ்சடையான் குன்று." அதாவது அந்த ஈங்கோய் மலையில அந்த செங்காந்தள் மலர் மலர்ந்து இருக்கிறத பார்த்தா தீப்பிடிச்சு எரியிற மாரி இருக்கு. அதுல தேன் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டு போய் உள்ள உட்காருது. அத பார்த்த அந்த மந்தி, ஐயோ! தீல போய் இந்த வண்டு உட்காருதே! இது வந்து எங்க வந்து எரிஞ்சு அழிஞ்சு போயிடுமோ! இந்த தீ அணைஞ்சு போயிடணும்னு பதற்றத்துல சாபமிடுதாம். கைய நெட்டி முறிச்சு சாபமிடுதாம் அந்த குரங்கு. அந்த மாரி வளம் மிக்கது திரு ஈங்கோய் மலை. அது திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் மலை. இது மாரி ஒரு செங்காந்தள்ங்கிற ஒரு சொல்ல அவர் அத பத்தின ஒரு பக்கம் ஒரு பத்தி விவரம் குடுத்திருக்காரு. அது என்ன அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய் என்ன தேடுதலுக்கு வந்து தூண்டுது. ஒரு வாசகனை தேடலுக்கு உட்படுத்துகிற ஒரு சிறுகதை தொகுப்பாக தன்னுடைய படைப்பை தந்திருக்கிறார் பாரதிகுமார் அவர்கள். இதே மாரி இந்த கதை சிறுகதை தொகுப்ப பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அழகான சிற்பத்துக்கு சும்மா துணிய போட்டு மூடி வச்சுட்ட மாரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வடிவமைப்போட இந்த தொகுப்பு வெளிவந்திருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுறத தவிர்க்க முடியல. அத நான் சொல்லிர்றேன். அப்புறம் வந்து, ஏன் சார் நீங்க பெண் கதாபாத்திரங்கள மையப்படுத்தின சிறுகதைகள் இந்த தொகுப்புல இல்ல. அது என்னோட ஒரு வருத்தம். இன்னொன்னு, அவங்க சொன்ன மாரி அந்த விவரணைகள், அந்த இடம் சார்ந்த விவரணைகள் இருக்கலாமோ அப்படின்னு நான் நெனச்சேன் இந்த கதைகள்லயும். ஆனா இது வந்து சிறுகதை தொகுப்பு தான், நாவல் கிடையாது. அதனால ஒரு இடத்துல வந்து அதிகப்படியான விவரணைகள் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சிறுகதைக்குங்கிறதுனால கூட தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா அந்த உணர்வு எனக்கு இந்த தொகுப்புலயும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலயுமே ஒரு
ஒரு போதனை செய்யக்கூடிய வகையிலலாம் இல்லை. ஆனா எல்லா கதையும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. அது வாசகன் உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் தான் இருக்கே தவிர அதை வந்து துருத்திக்கிட்டு ஒரு மெசேஜ் சொல்ற கதையா வந்து இதுல இல்ல. அந்த வகையில மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார் பாரதிகுமார் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை தன்னை சாபமாக நினைப்பவர்களை தொடர்ந்து தண்டிக்கிறது. பிழைத்து கிடைப்பவர்கள் மீது கருணையோடு இருக்கிறது. தன் தோள் மீது கை போட்டு ரசனையோடு வாழ்பவர்களுடன் அது தோழமை கொள்கிறது. ஆனால் தன்னை பிரதி எடுத்து பதிவு செய்கின்ற அந்த படைப்பாளிகளிடம் மட்டும் வாழ்க்கை எப்போதும் நன்றியோடு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் வாழ்க்கையை ஆவணப்படுத்துகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, பல்வேறு புதிய கதைக்களங்களில் புது புது மனிதர்களின் வாழ்வியலை தன்னுடைய சிறுகதையிலும் நாவலிலும் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வரும் பாரதிகுமார் அவர்களின் இந்த படைப்புலகம் மேலும் மேலும் விரிவடைந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமூக சூழலில் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.